ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாரதிக்கு ஸ்வேதா பண்ணிகிட்டு இருக்க எல்லா தில்லுமுள்ளும் அதிரடியாக தெரிஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். இந்த சரவணங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க நம்ம பாரதி. எனக்கு எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் முடியுமோ அது வரைக்கும் பதட்டமாகவே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சு விட்டீங்கன்னா எனக்கு பெரிய நிம்மதியாக இருக்கும் அப்படின்னோடனே, ஏன் சிஸ்டர் இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பிரச்சனையும் வராது. இல்லை மற்ற வீட்டிலலாம் எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த வீட்டில் என்னை மாப்பிள்ளை வீட்டில் சுத்தமாக ஆதியை தவிர பாக்கி யாருக்குமே பிடிக்கல. அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, ஒவ்வொரு நாளும் பயமாக இருக்குது திக்கு திக்குன்னு அப்படின்னோடனே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, மற்ற எல்லார் வீட்லேயும் இருக்கும் பிரச்சனை, இல்லாமல் இருக்காது. இங்கே கூடுதல் கொஞ்சம் கவனமாக இருக்குது. நீங்கள் ஆதியை சந்தோஷமாக எப்படி அவர் கூட வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த குடும்பத்தையும் எப்படி நீங்கள் உங்கள் கைக்குள்ளே புரிஞ்சு உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நடத்துக்க வச்சுக்க நீங்கள் தான் ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி என்ன சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வர வச்சுருக்காங்க பாரதிக்கு மேக்கப் போடுறதுக்கு. எனக்கு எல்லாம் எதுக்குண்ணா தேவையில்லாமல் அப்படின்னோன்னா, ஆதி அங்கேருந்து வராங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. என் ஒய்ஃப் கொஞ்சம் அழகாக தான் இருக்கணும், தினம் தினம் அவங்கள நான் அழகுபடுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னானே. என்ன அது இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோன்னே, முடியாது, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் நீங்கள் லவ்வர், நாளையிலேருந்து என் வாழ்க்கையில் என் ஒய்ஃப். அதனால் அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் என்னை லவ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன்னா, அது வேறு பாரதி, நான் வாழ்நாள் பூரா உங்களை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். பட் இருந்தாலும் இன்றைக்கி ஸ்பெஷலாக எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோ பண்ண போகிறேன்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி. ஆமாம், பார்ட்டிங்கிறீங்க, என்ன பார்ட்டி? இருக்கிற எல்லா பார்ட்டியும் சேர்த்து தான் அப்படின்னா, அப்படியே அதே உங்களுக்கு அந்த பழக்கம்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே, நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சரவணன் சும்மா ஆதிக்கு எந்த பழக்கம் இல்லை அப்படின்னோன்னே, சரி போய் ரெடி ஆகிட்டு வாங்க, நானும் மேட்சிங்காக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெடி ஆகலான்னு போகிறாங்க. பாரதி ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக போகிறப்ப பாத்ரூம் போனாங்க. போகிறப்ப கரெக்டாக அந்த பக்கம் ஸ்வேதா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆதியால் தான் எல்லா பிரச்சனையும் வருது, ஆதி இருக்கவே கூடாது, அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமாக இன்றைக்கி அவங்க வைக்கிற கேக்கில் ஏதோ ஒன்று பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேக்கை சாப்பிட்டா ஆதி இருக்க மாட்டான் நிச்சயமாக அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னா பாரதி செம கோவத்தில் அங்கேருந்து பதட்டத்தில் போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே யாருமே காணும். இங்கேருந்து தானே பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு பாரதி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக மேக்கப் போடுறவங்க கூப்பிட்றாங்க. மேடம் டைம் ஆகிடுச்சு, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிக்கு மேக்கப் எல்லாம் போட்டு முடிக்கிறாங்க. போட்டு பிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் ஸ்வேதா அறிவுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கப்ப, ஏமா இப்படி தேவையில்லாமல் பொய்யெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை, அத்தை பண்ணுற கேக்கில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணால் அவன் ஆதிக்கு ஊட்டி விட்றத பாரதி தடுப்பா. அப்படி தடுத்தா ஆதிக்கு ஏன் அம்மா மேலே தடுக்கிறான்னு கோவம் வரும். அதே சமயம் சாரதாவும் செம்ம கடுப்பாயிடுவாங்க. என்னை பார்த்தா என் பிள்ளைக்கு இந்த மாதிரி பண்ணுற மாதிரியா இருக்குது அப்படின்னு அவங்களும் சந்தேகப்படுவாங்க. அந்த சமயத்தில் நான் என் அத்தை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு அந்த கேக்கை நான் சாப்பிட்டு பார்த்து நிரூபித்தேன்னா என் அத்தை எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா, பரவாயில்லையே அப்படி ஏகாம்பரம் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸ்வேதா ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிச்சிட்ட பற்றியா அப்படின்னோன்னே, பின்ன எனக்கு எது எப்படியோ எங்கள் அப்பாவுக்கும் சரி நீங்களும் சரி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்தி காட்டுறோம் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே ஏகாம்பரமும் பவானியும் ஒரு ஐடியா போடுறாங்க. கையில் ஒரு பொருளை எடுத்துகிட்டு இந்த கேக்கில் கலந்து விட்டுறாங்க. இப்போ இந்த கேக்கில் கலந்தது நிச்சயமாக ஸ்வேதா ஒரே கல்லில் நமக்கு 3 மாங்காய் ஆகிப்போச்சு, எப்படி மாட்டினா என்ன, ஆதி பிரச்சனையும் தீர்ந்து போயிடும், அந்த பழியை பாரதி ஏற்கனவே கேட்டிருக்கா, நிச்சயமாக அவங்க பிளான் பண்ணது அதையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிடுறாங்க. அந்த கேக் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அதில் ஆதி பாரதின்னு போட்டிருந்தோன்னா சாரதாம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பின்ன என்ன எதுவாக இருந்தாலும் நடக்க வேண்டியதான் நடக்கும், விடு, அதை எல்லாத்தையும் நிப்பாட்ட வேண்டியது என் பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அறிவு வழக்கம் போல் நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல, நிப்பாட்டிடலான்ட்டு. இந்த பக்கம் பாரதி ரெடி ஆகிட்டு வராங்க. ஆதி கையை பிடிச்சிட்டு செம க்யூட்டாக மாசாக வராங்க 2 பேரும். அதை பார்த்தோன்னே ரத்னம்லேருந்து தமிழ் எல்லோரும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மேடையில் ஏறினோன்னே, சார் உங்கள் பாரதியை பற்றி எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள், நான் பாரதியை பற்றி சொல்லணுன்னா ஒரு நாள் போகாது, 4 நாள் வாழ்நாள் பூரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஆனால் அது மட்டும் இல்லை, தமிழையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும், எதுக்காக காரணங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே தெரியல. பட் இருந்தாலும் அவங்கள வாழ்நாள் பூரா நான் சந்தோஷமாக வச்சுப்பேங்கிறது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு ஆதி பேசி முடிக்கிறாங்க. பேசி முடித்ததுக்கப்புறம் பாரதியை பேச சொல்கிறாங்க. பேசுகிறப்ப என் மனசு ரொம்ப கல் மாதிரி இருந்துச்சு. ஆதி பேசி பேசி அவரோட அன்பால் பாசத்தாலேயும் என் மனசை கரைச்சி ஜெயிச்சிட்டாப்புலன்னே சொல்லலாம். நானும் முதல்ல ஆதியை நம்பலை, சந்தேகம் தான் பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் எனக்காகவும் என் பொண்ணுக்காகவும் செஞ்சதை நான் வாழ்நாள் பூரா அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்து தான்
அவர் கூட சேர்ந்து வாழ்ந்து தான் இதை வந்து நான் என் காதலை வந்து வெளிப்படுத்த போகிறேன். எங்கள் 2 பேருக்குமே வந்து எப்போ காதல் ஆரம்பிச்சிச்சுன்னு எங்களுக்கு 2 பேருக்குமே தெரியாது. ஆனால் கடைசி வரைக்கும் வந்து நாங்கள் பிரியாமல் சந்தோஷமாக வாழ்வோங்கிறது மட்டும் என்னால் உறுதியாக நம்ப முடியும் அப்படின்னு பாரதி சொல்லி அட்டகாசமாக எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.